வெல்கம் டு உமா டிஎன்பிஎஸ்சி மேக்ஸ். உமா டிஎன்பிஎஸ்சி அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ரேணு. நாம் இன்றைக்கி பார்க்க போகிற பாடம் 7th ஸ்டாண்டர்ட் வரலாறுலேருந்து பாடம் 3 தான் பார்க்க போகிறோம். மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களோட எழுச்சியை பற்றி பார்க்க போகிறோம். மராத்தியர்கள் அப்படிங்கும்போது நமக்கு நினைவுக்கு வர்றவர் யார்? சத்ரபதி சிவாஜி அவர்கள் தான். ஸோ சத்ரபதி சிவாஜி அவர்கள் பார்த்திங்க அப்படின்னா 1674 அப்படிங்கும்போது ராய்கர் கோட்டையில், அதாவது இந்த கோட்டையில் பார்த்தீங்க அப்படின்னா சத்ரபதி பட்டத்தோடு அரியணை ஏறி இருப்பார். அதே போல் அங்கே மராத்திய அரசர்கள் 1848 வரைக்குமே ஒவ்வொருத்தரும் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இடையில பேஷ்வாக்கள் வருவாங்க. பேஷ்வாக்கள் அப்படிங்கிறது அஷ்ட பிரதான் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைச்சரவைகளில் முதன்மையான ஒரு அமைச்சர்னு சொல்லக்கூடியவங்க தான் பேஷ்வாக்கள். ஸோ இவங்களோட அதிகாரம் அப்படிங்கிறது முதல்ல அரசர்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்களாக மட்டும்தான் இருந்தாங்க சிவாஜி காலகட்டத்தில் உருவாக்கப்படும் போது. ஆனால் சாகு இருக்கார் இல்லையா, சிவாஜியோட பேரன், அவரோட காலகட்டத்தில் இவங்களுக்கு முழு அதிகாரமும் கிடைக்கும். 1713 அப்படிங்கும்போது பேஷ்வாக்கள் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களாகவும் ராஜா சத்ரபதிகள் பார்த்தீங்க அப்படின்னா பொம்மையாகவும் இருந்திருப்பாங்க. 1713 ஆரம்பித்த பேஷ்வாக்களோட ஆட்சி 1818 வரைக்கும் இருக்கும். ஸோ இவங்க இந்த காலகட்டத்தில் இவங்க தான் அதிகாரத்தில் இருப்பாங்க. சத்ரபதிகள் சும்மா வெறுமனே ஆட்சியில் இருப்பாங்க, அவ்வளவுதான். ஸோ 1674 to 848 வரைக்கும் சிவாஜியில் ஆரம்பித்து 2ஆம் ஷாஜி வரைக்கும் மராத்திய அரசர்கள் இருப்பாங்க. அதே போல் பாலாஜி விஸ்வநாத் அவர்கள் தான் பேஷ்வான்னு சொல்லக்கூடிய முதன்மையான பேஷ்வாவாக இருப்பார். நம்ம இன்றைக்கி இந்த பாடத்தோட அறிமுகத்தில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மராத்தியரோட எழுச்சி அப்படிங்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா முகலாய பேரரசுக்கு அதுதான் உண்மையான ஆபத்தாக இருந்தது. ஏன் அப்படின்னா மராத்தியர்கள் 1674 அப்படிங்கும்போது இறுதியாக நமக்கு அவுரங்கசீப் தான் முகலாய பேரரசில் ஆட்சி பண்ணிகிட்டு இருப்பார். அவருக்கும் இவங்களுக்கும் தான் பார்த்தீங்க, அவுரங்கசீப்புக்கும் மராத்திய சிவாஜி அவர்களுக்கும் தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதனால் அங்கே தான் அவருக்கு உண்மையான ஆபத்தே விளைஞ்சிருக்கும் முகலாய பேரரசுக்கு. ஷாஜகானோட ஆட்சி காலத்திலேயே சிவாஜியோட தந்தை இருக்கார் இல்லையா, ஷாஜி போன்ஸ்லே, அவர் பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூர், அகமது நகர் இந்த ராஜ்யங்களோட அதிகாரியாக தான் இருந்திருப்பார். அவர் முதல்ல அதிகாரியாக தான் இருந்தார். அவரது மகனால் தான் நமக்கு மராத்திய பேரரசு உருவாகுது. மராத்தியர்களுக்கு புகழ் சேர்த்தவர் யார் அப்படின்னா சிவாஜி அவர்கள் தான். சிவாஜி வீரமிக்க போர் வீரர் மட்டும் இல்லை, திறமையான தளபதியும் கூட. இவரோட போர் முறை அப்படிங்கிறது கொரில்லா போர் முறை தான். ஸோ மராத்தியர்கள் அப்படிங்கும்போது நமக்கு கொரில்லா போர் முறையில் தான் போர் புரிஞ்சிருப்பாங்க. அவங்களுக்கு சண்டை பயிற்சியெல்லாம் தெரியும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா முகலாயர்கள்கிட்ட அப்படிங்கும்போது நேரடியாக மோதாமல் பெரும்பாலும் கொரில்லா முறையாக பயன்படுத்தியிருப்பாங்க. கொரில்லா போர் முறையை தான் பயன்படுத்தியிருப்பாங்க. சிவாஜி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மன உறுதிமிக்க மலைவாழ் மக்கள் அவங்களோட சேர்ந்து ஒரு அணியை உருவாக்கியிருப்பார். அந்த படையினரோட உதவியோட தான் பல கோட்டைகளையும் கைப்பற்றியிருப்பார். பல கோட்டைகளையும் பார்த்தீங்க அப்படின்னா மலைவாழ் மக்கள் இருக்காங்களே அவங்க டீம் மூலியமாக தான் கைப்பற்றியிருப்பார். மராத்தியர்களோட வலிமை அப்படிங்கிறது அதிகரிக்கும் போது முகலாய பேரரசு பலவீனமாயிருக்கும். தக்காணம் முழுவதும் பார்த்தீங்க அப்படின்னா சவுத் சர்தேஸ்முகி வரிகளை வசூலிக்கிறதுக்கு முகலாயர்களே மராத்தியர்களை அங்கீகரிக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருப்பாங்க. போர்கள் அப்படிங்கும்போது மராத்திய தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுத்தது. அப்படி போர் புரியும் போது தான் நமக்கு மராத்திய அரசில் ஒவ்வொரு பகுதியாக இணைஞ்சிக்கிட்டே அது பெரிய பேரரசாக உருவாயிருக்கும். அதனால் போர்கள் தான் தளபதிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. மராத்திய அரசர்களோட பிரதமர்கள்னு சொல்லக்கூடியவங்க யார் அப்படின்னா பேஷ்வாக்கள். முதல்ல நமக்கு பிரதமர்களாக தான் இருந்தாங்க. அடுத்தது தான் அதிகாரம் அப்படிங்கிறது அவங்க கிட்ட போயிடுச்சு. சாகு அவர்களால் அவங்க கிட்ட போயிடுச்சு. சாம்பாஜியோட மகன், சிவாஜிக்கு பேரன். சாகுவோட ஆட்சி காலத்தில் பேஷ்வாக்கள் உண்மையான அதிகாரத்தை வாங்கினாங்க. பேஷ்வாக்களோட ஆதரவால் தான் 1761 வரைக்கும் மராத்தியர்கள் மேலாதிக்கம் செலுத்தினாங்க. ஏன் 1761க்கு மேலே என்ன நடந்தது அப்படின்னா 3வது பானிபட் போர் அப்படின்னு ஒன்று நடந்தது. 1761 தான் டெல்லி அருகே நடந்திருக்கும் 3வது பானிபட் போர். ஸோ அங்கே மராத்தியர்கள் முழுவதுமாக தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அதனால் அது வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாக்களோட ஆதரவால் மராத்தியர்களோட மேலாதிக்கம் ஓங்கிட்டு இருந்திருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களோட எழுச்சி. மராத்தியர் எழுச்சிக்கான முக்கிய காரணங்கள்.
ஸோ காரணம் பார்க்கும்போது புவியியல் கூறுகள் தான். அதாவது அந்த அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடம் தான் சொல்லலாம். பாறைகளாகட்டும், குன்றுகளாகட்டும், இதெல்லாம் அடங்கிய நிலப்பகுதி அப்படிங்கிறது மராத்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தது. இவங்க ஆல்ரெடி கொரில்லா போர் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க, இந்த கோட்டைகள், மலைகள் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பு மாதிரி. அதனால தான் அவங்களுக்கு வந்து அந்த நிலப்பகுதி ஒரு அவங்களோட எழுச்சிக்கான காரணமாகவும் இருந்தது. அந்த பகுதி வந்து புவியியல் தன்மைகள் மராத்தியர்களை இந்தியாவோட பிற மக்கள்லேருந்து வேறுபடுத்தி காட்டுச்சு. மராத்தியர்களோட அந்த இடம் அப்படிங்கிறது மற்ற மக்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற பகுதியிலிருந்து அந்த மக்களிடத்துலேருந்து மராத்தியர்களை வேறுபடுத்தி காட்டுச்சு. 16வது நூற்றாண்டில் பிஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் பார்த்தீங்க அப்படின்னா மராத்தியர்களை குதிரைப்படையில் பணியமர்த்துறாங்க. ஸோ இதன் மூலிமா தான் நமக்கு சாஜி போன்ஸ்லே வந்து அங்கே பணியில் இருக்கார். 16வது நூற்றாண்டில் பிஜப்பூர், அகமது நகர் சுல்தான்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மராத்தியர்களை குதிரைப்படையில் பணியில் அமர்த்துறாங்க. பாறைகள், குன்றுகள் இவையெல்லாம் அடங்கிய நிலப்பகுதி மராத்தியர்களுக்கு பாதுகாப்பானதாக இருந்தது. நில அமைப்பு கொரில்லா போர் முறைக்கு உகந்ததாகவும் இருந்தது. அதுதான் அவங்களுக்கு அரணே. அடுத்ததாக பக்தி இயக்கமும் மராத்தியரும். ஸோ மராத்தியரோட எழுச்சியில் இன்னொரு காரணம் புவியியல் கூறுகள் பார்த்தோம். அதில் இன்னொரு காரணம் அப்படிங்கும்போது பக்தி இயக்கம். பக்தி இயக்கத்தில் மராத்தியர்களோட இது என்ன, அதாவது மகாராஷ்டிராவில் பரவி இருந்த பக்தி இயக்கம். இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின். மகாராஷ்டிராவில் பரவிய இயக்கம் டேஷ் இயக்கம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஸோ அது பக்தி இயக்கம் தான். மகாராஷ்டிராவில் பரவிய பக்தி இயக்கம் பார்த்திங்க அப்படின்னா மராத்திய மக்களிடத்தில் விழிப்புணர்வையும் இணக்கத்தையும் ஏற்படுத்துச்சு, ஒற்றுமையும் ஏற்படுத்துச்சு. மராட்டிய பகுதியை சேர்ந்த சமய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து பல்வேறு சமூக குழுக்கள்லேருந்து வந்தவங்க. சமய தலைவர்கள் அப்படிங்கும்போது ஒரே சமயத்திலேருந்து வந்தவங்க இல்லை, பல்வேறு சமூக குழுக்கள்லேருந்து வந்தவங்க. பக்தி இயக்க பெரியோர்கள் அப்படின்னு சொல்லும்போது குறிப்பிட்டு யாரை சொல்லலாம் அப்படின்னா, ஸோ துக்காராம், ராமதாஸ் இவங்களெல்லாம் சொல்லலாம். பக்தி இயக்க பெரியோர்களில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா ஏக்நாத், துக்காராம், ராமதாஸ் இவங்களெல்லாம் நம்ம குறிப்பிட்டு சொல்லலாம். துக்காராம் மற்றும் ராமதாஸ் அப்படிங்கிறவங்க சிவாஜியோட வாழ்க்கையில் பெரும் செல்வாக்கை செலுத்தினவங்க. ஏன் அப்படின்னா இவங்களோட அந்த போதனைகள், அவங்களோட ஸ்பீச் இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜிக்கு அவரோட வாழ்க்கையில் முன்னேறதுக்கு ஒரு பெரிய வழியாக இருந்தது. அதனால் வந்து ராமதாஸ் அவர்களை வந்து தன்னோட குருவாகவே அவர் ஏற்றுட்டு இருந்திருப்பார். மராத்தியரோட மொழி, இலக்கியம் இது எப்படி வளர்ச்சி, மராத்தியரோட எழுச்சிக்கு மொழியும் இலக்கியமும் எப்படி இருந்தது அப்படின்னா, பக்தி இயக்க பெரியோர்கள் அப்படிங்கிறவங்க மராத்திய மொழியில் பல பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் இது ஒரு புக் பேக் கொஸ்டின். நமக்கு மராத்திய மொழிகள் தான் பாடல்கள் எழுதப்பட்டிருக்கு. பக்தி இயக்க பெரியோர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மராத்திய மொழிகளில் பல பாடல்கள் எழுதியிருக்காங்க. அந்த பாடல் அனைத்துமே பார்த்தீங்க அப்படின்னா சாதிகள் வர்க்கங்களையும் சேர்ந்த எல்லா சாதிகள், அனைத்து வர்க்கங்கள், எல்லா சாதி வர்க்கங்களால் சேர்ந்த மக்களாலும் பாடப்பட்டிருக்கும். அடுத்ததாக சிவாஜி வராரு. ஸோ இதுதான் நமக்கு மராத்தியரோட எழுச்சிக்கான காரணங்கள். அந்த இருந்த இடம், அங்கே இருக்கக்கூடிய அங்கே இருந்த பக்தி, அந்த பக்தி இயக்கத்தினால மக்களிடத்தில் ஏற்பட்ட விழிப்புணர்வு, ஒற்றுமை, அதுபோக அங்கே இருந்த அந்த மராத்திய மொழியில் எழுதப்பட்ட பாடல்கள், அந்த பாடல்களை பாடினவங்க அப்படிங்கும்போது இன்னார் தான் அப்படின்னு சொல்ல முடியாது, அனைத்து சாதிகளையும் வர்க்கங்களையும் சேர்ந்தவங்க பாடியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் மராத்தியர்களோட எழுச்சிக்கான காரணங்களாக இருந்தது. அடுத்தது சிவாஜி அப்படிங்கும்போது நமக்கு 1627 பிறந்தவர். 1680 வரைக்கும் இருப்பார். ஸோ 80 வரைக்கும் இருப்பார். 53 ஆண்டுகள் தான் நமக்கு சிவாஜியோட காலகட்டம். 1674 அப்படிங்கும்போது தான் அரியணை ஏறியிருப்பார், சத்ரபதி அரியணை ஏறியிருப்பார். ஆனால் இவரோட 19வது வயதிலேயே 1646, ஸோ இந்த வயதிலேயே இராணுவத்தை வழிநடத்த ஆரம்பிச்சிருப்பார் முதல் டைமாக. 46லையும் 47லையும் சில பகுதிகளை பிடிச்சிருப்பார். இவர் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது பிஜப்பூர் சுல்தான் கிட்ட இருந்து கூப்பிட்டு வார்னிங் மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிடிச்சிக்கிட்டு, ஏன்னா பிஜப்பூர் சுல்தான் இடத்துல தான் அவங்க அப்பா சாஜி வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்தார். இவர் அப்படியே பிடிச்சிக்கிட்டே ஒவ்வொரு பகுதியாக இணைச்சிக்கிட்டே போகும்போது அவர் வந்து டென்ஷன் ஆகி அவங்க அப்பாவை வந்து சிறையில் அடைச்சிருவார். ஸோ அதனால் 1649 அப்படிங்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருப்பார். 46, 47 இதுலெல்லாம் ஏதாவது பகுதிகளை பிடிச்சிட்டு இருந்தவர். 49லேருந்து ஒரு 55 வரைக்கும் இராணுவத்தை ஒருங்கிணைக்கிறது, நிர்வாகத்தை எப்படி கட்டமைப்புக்கு கொண்டு வரது, அந்த மாதிரி பிளானிங்கில் இருப்பார். அவங்க அப்பா சாஜி இறந்ததுக்கப்புறமா மீண்டுமா ஜாவலா பகுதியை 1656 பிடிக்க ஆரம்பிச்சிருப்பார்.
ஸோ இதுதான் நமக்கு சிவாஜி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு மேலோட்டமான இதை பார்க்கலாம். 1627 பிறந்தார். தாய் அப்படிங்கும்போது ஜூஜாபாய். தாய் அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இவருக்கு ராமாயணத்துலேயும் மகாபாரத கதைகள்லையும் சிவாஜியை படிக்கிறதுக்கு ஊக்குவித்தாங்க. அதே மாதிரி சிவாஜியோட ஆசிரியர் குருன்னு யாரை சொல்லலாம் அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ சொல்லலாம். இவருக்கு என்னத்தை சொல்லி கொடுத்துருப்பாரு அப்படின்னா குதிரை ஏறுறதுக்கு, போர்க்கலை, நிர்வாகம் ஆகியவற்றில் அவர் பயிற்சி கொடுத்துருப்பாரு சிவாஜி அவர்களுக்கு. தாதாஜி கொண்டதேவ் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா நமக்கு வந்து சிவாஜி அவர்களோட தந்தையார் இருக்கார் இல்லையா ஷாஜி, அவரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு நிலப்பகுதியை வந்து ஜாகீராக அவங்களுக்கு கொடுத்த நிலப்பகுதியை நிர்வகிக்கிறதுக்கு அவருக்கு டைம் இல்லாமல், ஏன்னா அவர் வந்து பிஜப்பூர் சுல்தானுக்காக கர்நாடகத்துக்கிட்ட சண்டை போட்டுட்ருப்பார். ஸோ அதனால் அந்த பகுதியை நிர்வகிக்கூட வேலையையும் அவருக்கு கொடுத்துருப்பாரு. தாதாஜி கொண்டதேவ் கொடுத்துருப்பாரு. அதோடு சேர்த்து அவரோட மனைவி ஜூஜாபாயையும் மகன் சிவாஜி அவர்களையும் பராமரிக்கும்படியாக தாதாஜி கிட்ட கொடுத்துருப்பாரு. ஸோ தாதாஜி அவர்கள் வந்து இவருக்கு ஆசிரியராகவும் குருவாகவும் இருந்து பல கலைகளை சொல்லி கொடுத்து அவரை வளர்க்குறதோடு சேர்த்து அந்த பகுதிகளையும் அவருக்கு ஜாகீர்தாராக அவங்க தந்தையாருக்கு ஜாகீர்தாராக கொடுத்த பகுதிகளையும் தாதாஜி கொண்டதேவ் வந்து நிர்வாகம் பண்ணியிருப்பார். ஸோ அவர் தான் தாதாஜி கொண்டதேவ். நாம் வந்து இந்த இதை வந்து இன்னும் கொஞ்சம் விரிவாக 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். ஸோ நமக்கு இதில் இருக்கிறதும் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு அந்த 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்காது. ஸோ அதனால் நம்ம இந்த பாடத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நமக்கு தாதாஜி கொண்டதேவை பற்றி நம்ம ஆல்ரெடி அந்த 11th ஸ்டாண்டர்ட் வீடியோவில் பார்க்கும்போது பார்த்துருப்போம். ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா 1645 அடுத்தது பார்த்தீங்க 1645 அதாவது தனது 18வது வயதில் சிவாஜி அவர்கள் வந்து இராணுவத்தில் முதல் அடி எடுத்து வைக்கிறார். நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் 19வது வயதிலன்னு கொடுத்துருப்பாங்க. 19வது வயதிலன்னு கொடுக்கும்போதே 1646 அவர் என்ன பகுதியை கைப்பற்றினார்னு கொடுத்துருப்பாங்க. இங்கே 18வது வயதில் அடி எடுத்து வச்சுருக்காரு. அந்த டைமில் என்ன கொடுத்துருக்காங்க, எந்த பகுதியை பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ முதல் வெற்றி அப்படிங்கிறது அவருக்கு பூனேக்கு அருகே இருக்கக்கூடிய கோண்டுவானா கோட்டையை கைப்பற்றுறது தான். அதனால் 1645 அவரோட 18வது வயதில் முதல் வெற்றியை பார்க்குறாரு. எந்த பகுதி அப்படின்னா கோண்டுவானா கோட்டை. அடுத்ததாக தான் 1646 அப்படிங்கும்போது பீஜப்பூர் சுல்தானிடத்துலேருந்து தோர்னா கோட்டையை கைப்பற்றியிருப்பார். அதுக்கப்புறமா தான் ரெய்கர் கோட்டையை வந்து கைப்பற்றி அதை வந்து புனரமைப்பு பண்ணியிருப்பார். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க பிஜப்பூர் சுல்தானோட போரிடுதல். ஸோ பிஜப்பூர் சுல்தான் கிட்ட தான் வந்து அவர் தந்தையார் வேலை செஞ்சிட்ருப்பார். அவர்கிட்ட வந்து இவரோட போர் ஒன்று இருக்கும். என்ன அப்படின்னா 1647 தாதாஜி கொண்டதேவ் வந்து இறந்ததுனால, ஸோ இங்கே 49ன்னு கொடுக்கப்பட்டிருக்கு, இது அங்கே தப்பு. 1647 தான் கரெக்டு. ஸோ நம்ம 11th ஸ்டாண்டர்டில் அதில் கரெக்டாக பார்த்துருப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தாதாஜி கொண்டதேவ் வந்து 1647 இறக்குறாரு. அதனால் அந்த பகுதி அவர் நிர்வாகம் பண்ணிகிட்டு இருந்த அந்த பகுதியானது சிவாஜிக்கு முழு சுதந்திரத்தோடு கிடைக்கிது. தந்தை ஷாஜியோட ஜாகீரையும் சிவாஜி வாங்கிக்கிறாரு. தந்தை ஷாஜிக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஜாகீர் நிலம் இருக்கு இல்லையா, நம்ம ஜாகீர்தார் அப்படிங்கிறத நம்ம அக்பர் பார்க்கும் போதே பார்த்துருப்போம். ஸோ அந்த நிலப்பகுதி நிலமானியமாக கொடுக்கக்கூடிய பகுதியை ஜாகீர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த ஜாகீரையும் தஞ்சைக்கு கொடுத்த தந்தை ஷாஜியோட ஜாகீரையும் சிவாஜியே வாங்கிக்கிறாரு. மாவாலியோட காலாட்படை வீரர்கள் சிவாஜியோட படையில் முக்கிய வலிமை வாய்ந்தவர்கள். சிவாஜியோட படையில் முக்கிய வலிமை வாய்ந்தவர்கள் யார் அப்படின்னா மாவாலி பகுதியை சேர்ந்த காலாட்படை வீரர்கள் தான். அவர்களோட உதவியால் தான் பூனா அருகே பல கோட்டைகளை சிவாஜி அவர்கள் வந்து கைப்பற்றினார். அப்படியே கைப்பற்றும் போது முகலாயர் வசம் இருந்த புரந்தர் கோட்டையும் சிவாஜி கைப்பற்றியிருப்பார். ஸோ சிவாஜியோட இந்த நடவடிக்கைகள்லாம் பீஜப்பூர் சுல்தானை சினங்கொள்ள வச்சிருக்கும். ஏன் அப்படின்னா இவர் வந்து அந்த அப்படியே ஒவ்வொரு பகுதியை இணைச்சிக்கிட்டே போகும்போது இவருக்காக பிஜப்பூர் சுல்தான் வந்து அவரோட பகுதிகளெலாம் இருக்கும் இல்லையா, அதையும் சேர்த்து இவர் கைப்பற்றிட்டு இருப்பார். ஸோ அதனால் அவரோட சுல்தான் சினங்கொள்ள ஆரம்பிச்சிருவார். என்ன பண்ணுவார் அப்படின்னா பிஜப்பூர் சுல்தான் கிட்ட தானே அவரோட தந்தை ஷாஜி வேலை செஞ்சிட்ருக்காரு. ஸோ அவரை வந்து சிறையில் வச்சிருவார் பிஜப்பூர் சுல்தான். ஸோ பிஜப்பூர் சுல்தான்னா நமக்கு அடில்சா வம்சத்தை சேர்ந்தவங்கன்னு வருவாங்க. ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா முகமது அடில்சா இருப்பார். இவர் அப்படியே ஒவ்வொரு பகுதியாக சிவாஜி வந்து கைப்பற்றிகிட்டே வரதுனால
முகலாயர்கிட்ட இருந்து புரந்தர் கோட்டையை சிவாஜி கைப்பற்றாரு. அப்படியே ஒவ்வொரு பகுதியாக அவரோட ராஜ்யத்துக்கு கீழே இணைச்சிக்கிட்டே வரதுனால சிவாஜியோட நடவடிக்கைகள் பிஜப்பூர் சுல்தானுக்கு கோபத்தை வரவழைக்குது. அதனால் அவர்கிட்ட வேலை செஞ்சுட்டு இருந்த சிவாஜியோட தந்தை ஷாஜியை சிறையில் வைக்கிறாரு. ஸோ சிவாஜியோட இராணுவ நடவடிக்கைகளை கைவிடுவதாக வாக்குறுதி அளித்த பின்னர் தான் ஷாஜி அவர்கள் விடுவிக்கப்பட்டிருப்பாங்க 1649. ஸோ அதனால தான் நமக்கு 1647 தான் தாதாஜி கொண்டதேவ் அவர்கள் இறந்துருப்பாங்க. அவருக்கு இறந்ததுக்கப்புறம் தான் இவருக்கு தனியாக சுதந்திரம் கிடச்சா ஒவ்வொரு பகுதியாக இணைச்சிக்கிட்டே போரிட்டுகிட்டே போய் பகுதியெல்லாம் பிடிச்சிட்டே போவார். அதனால தான் நான் இதை இங்கே ராங்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்ல வர்றது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா அந்த இராணுவ நடவடிக்கைகளை கைவிட்டுறதா சொல்லி தான் அவர் சொன்னதுனால தான் ஷாஜி அவர்களை சிறையிலிருந்து விடுவிப்பார் பிஜப்பூர் சுல்தான். தந்தையார் அவர்கள் உயிரோடு இருக்கும் வரைக்கும் சிவாஜி பிஜப்பூரோட அமைதியை தான் மேற்கொண்டிருப்பார். எந்த விதமான பிரச்சனையும் பண்ணியிருக்க மாட்டார். எந்த பகுதிகளிலும் இராணுவ நடவடிக்கைகள் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. 49லேருந்து 55 வரைக்கும் 1649 டு 55 வரைக்கும் எதுவுமே இருக்காது. 55க்கு அப்புறம் 56 ஜாவலா பகுதியை கைப்பற்றியிருப்பார். ஸோ அந்த கேப் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா சிவாஜி தமது நிர்வாகத்தை மேம்படுத்திகிட்டு இருப்பார். ஸோ ஷாஜி போன்ஸ்லே, ஜூஜாபாய் இவங்க தான் சிவாஜி அவர்களோட தந்தை தாய். அடுத்ததாக மராத்தியரோட ஆதிக்கத்தை நிலைநாட்டுதல். ஷாஜி அவர்கள் மறைஞ்சதுக்கு அப்புறமா சிவாஜி மீண்டும் இராணுவ நடவடிக்கைகளை தொடங்கினார். மராத்திய தலைவர் சந்திரராவ் மோரிடமிருந்து ஜாவாலியை கைப்பற்றினார். ஸோ இந்த ஜாவாலியை கைப்பற்றினது அவருக்கு அந்த புகழ் உச்சத்துக்கு போனதுனால தான் இவரோட இராணுவ படைகளில் இளைஞர்கள் சேர்ந்திருப்பாங்க. 1656 அப்படிங்கும்போது பிஜப்பூரோட முக்கிய தளபதி அப்சல் கானை சிவாஜி அவர்கள் கொண்டுறாரு. ஸோ இவர் தான் சூளுரைப்பார். மலையில் இருக்கிற எலியை நான் பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சூளுரைப்பார் இல்லையா. ஸோ இதை நாம் அங்கே பார்த்தோம், 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். அவரை சிவாஜி அவர்கள் எப்போ கொள்கிறாங்க அப்படின்னா 1659 கொண்டுறாரு. இவர் பிஜப்பூரோட முக்கிய தளபதி அப்சல் கான். மராத்திய தலைவர் சந்திரராவ் மோரிடத்திலிருந்து ஜாவாலியை கைப்பற்றினதுக்கப்புறமா 1656 அப்படிங்கும்போது பூனேவை சுற்றி இருந்த சிறிய மராத்திய தலைவர்களை அடக்கி அவருக்கு கீழ்ப்பணியை செய்கிறாரு சிவாஜி அவர்கள். கைப்பற்றிய மலைக்கோட்டைகளில் பிஜப்பூர் வீரர்களை தவிர தம் தளபதிகளை நியமிக்கிறார். அதாவது அவங்க கைப்பற்றின அந்த பகுதிகளில் இருக்கிற அந்த மலைக்கோட்டைகளில் இருக்கிற பிஜப்பூர் வீரர்களை நீக்கிட்டு தன்னோட தளபதிகளை அங்கே நியமிக்கிறார். சிவாஜியோட வெற்றிகள் அப்படிங்கும்போது முகலாய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கையாக இருந்தது. அந்த டைமில் தான் 1659 அப்படிங்கும்போது 1659 அப்படிங்கும்போது பிஜப்பூரோட முக்கிய தளபதியாக இருக்கக்கூடிய அப்சல் கானை சிவாஜி அவர்கள் கொண்டுடுவார். 1663 முகலாய தளபதி அவுரங்கசீப்போட மாமனாராக இருக்கக்கூடிய செஸ்டகான் மீது தாக்குதல் நடத்தி காயப்படுத்தி துரத்தி அடிச்சிருப்பார். 1660 அவுரங்கசீப் சேஷ்டகானை தக்காணத்தோட ஆளுநராக நியமிச்சிருப்பார். எதுக்காக? சிவாஜி அவர்களை ஒழிச்சு கட்டுறதுக்காக. பட் அவர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா சிவாஜி அவர்கள் பிளான் பண்ணி, அதை கொரில்லா முறை இல்லையா, ஸோ பிளான் பண்ணி ஒரு 400 படை வீரர்களோட நைட்டாக போய் சேஷ்டகான் வீட்டு மேலே தாக்குதல் நடத்திட்டு வந்திருப்பார். ஸோ அதனால் 1663 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் ரிட்டன் வந்துருங்க, சேஷ்டகான் அவர்களே ரிட்டன் நீங்கள் வந்துருங்க, தக்காணத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தோத்துட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ 1664 அப்படிங்கும்போது முகலாயரோட அரபிக் கடற்கரை துறைமுக நகரத்தை சூரத்தை சூறையாடிடுறாரு. எப்போ அப்படின்னா 1664 சிவாஜி அவர்கள். ஸோ இதுக்கு அடுத்தது
சிவாஜியும் அவுரங்கசீப்பும். 1664 சூரத்தை ஒரு சூறையாடிட்டு வந்துடுறாரு சிவாஜி அவர்கள். அதனால் என்ன நடக்குது அப்படின்னா அதுக்கு எதிர்வினை நடக்கணும் இல்லையா, அவுரங்கசீப்பிட்ட இருந்து அந்த எதிர் நடவடிக்கை எடுக்கிறாரு. சிவாஜியை அழிக்கிறதுக்காகவும் பீஜப்பூரை அவரோட இணைக்கிறதுக்காகவும், முகலாய பேரரசோட பீஜப்பூரை இணைக்கிறதுக்காகவும் ராஜபுத்திர தளபதியாக இருக்கக்கூடிய ராஜா ஜெய்சிங் தலைமையில் முகலாய படை ஒன்று அனுப்பப்படுது. ஸோ இந்த ஜெய்சிங் தலைமையில் அனுப்பப்படும் போது அவர் சரண்டர் ஆகிருப்பார், அமைதி உடன்படிக்கைக்கு வந்திருப்பார் சிவாஜி. இறுதியில் அமைதி உடன்படிக்கை வந்ததுக்கப்புறமா தான் கைப்பற்றிய கோட்டைகளில் சிலதை திருப்பி கொடுக்க சம்மதிச்சிருப்பார். ஜெய்சிங் கூட நடந்த இந்த உடன்படிக்கையில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சில பகுதிகளை தான் கைப்பற்றின சில கோட்டைகளை திருப்பி கொடுக்கறதுக்கு சிவாஜி அவர்கள் சம்மதிச்சிருப்பார். அதோடு சேர்த்து இது என்ன நடக்கும், முகலாய அரசோட மான்சப்தராக சேர வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். மான்சப்தராக சேர்ந்ததுக்கப்புறமா பிஜப்பூரை கைப்பற்றதுக்கும் இவர் ஒத்துழைக்க வேண்டியதாக போயிருக்கும். சிவாஜி அவர்கள் பிஜப்பூரை கைப்பற்றுறதுக்கு முகலாய அரசுக்கு ஒத்துழைக்க வேண்டியதாக போயிருக்கும். ஏன்னா அவர் மான்சப்தாராக சேர்ந்துட்டார். அக்பர் காலத்தில் தான் நமக்கு மன்சப்தாரி முறை அறிமுகமாச்சு இல்லையா, நம்ம பார்த்தோம் முகலாய அரசுகள் பார்க்கும்போது. அடுத்ததாக ராஜா ஜெய்சிங்கோட ஆலோசனைப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஆக்ராவில் இருக்கக்கூடிய முகலாய அரசவைக்கு சிவாஜி அவர்கள் போவார். ஸோ சிவாஜி மட்டும் இல்லை, சாம்பாஜி அவர்களும் போயிருப்பாங்க. நமக்கு இங்கே 7th ஸ்டாண்டர்ட் அப்படிங்கும்போது சிவாஜி மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனாலும் அங்கே சிவாஜி இவரோட இதனால் வற்புறுத்தல் பேரில் தான் போயிருப்பார். அங்கே எந்த இதுவும் நடக்காது, உங்கள் உயிருக்கு கேரண்டி அப்படின்லாம் சொல்லியிருப்பார். பட் அங்கே சிவாஜி அவமதிக்கப்பட்டிருப்பார், சிறையிலையும் அடைக்கப்பட்டிருப்பார். ஸோ அங்கே சிறையில் அடைக்கப்பட்டதுக்கப்புறமா அங்கே பழக்கூடைகளில் ஒளிஞ்சு தப்பிச்சு வந்ததாக நமக்கு கதைகள் சொல்லப்படுது. ஆயிரத்தி 1664 ஒரு டைம் சூரத்தை தாக்கினார் இல்லையா, அதுக்கு எதிர் நடவடிக்கை நடந்ததுனால தான் நமக்கு ராஜா ஜெய்சிங்கோட ஒரு அமைதி உடன்படிக்கை வந்தது. மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 1670 ஒரு டைம் சிவாஜி 2வது முறையாக சூரத் நகரை கொள்ளையடிப்பார். இந்த டைம் முகலாய படைகளால் தடுக்க முடியல. 1664 சூரத்தை சூறையாடும் போது அவுரங்கசீப் ஜெய்சிங் அனுப்பி பிடிச்சிடுறாரு. ஆனால் 1670 அப்படிங்கும்போது செகண்ட் டைம் சூரத்தை சூறையாடுறாரு. அப்போ முகலாய படைகளால் ஒன்றும் பண்ண முடியல. அடுத்தது ஒரு 4 வருஷம் கழிச்சு 1674 சிவாஜி சத்ரபதி பட்டத்தோட ரெய்கர் கோட்டையில் மணிமுடி சூட்டு விழா நடத்திக்கிறாரு. முடிசூட்டு விழாவுக்கு பின்னாடி அவரது தாய் ஜூஜாபாய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த சந்தோஷத்துலேயே சில நாட்கள் கழித்து அவங்க மரணிச்சிருவாங்க. மகனோட அந்த பெருமையை பார்த்து ஒரு சில நாள் பார்த்து ரசிச்சுட்டு இறந்துட்டாங்க. இறுதி காலங்களில் சிவாஜி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மகன் சாம்பாஜியோட தான் நேரத்தை கழிச்சிருப்பார். இறுதியில் நோய்வாய்ப்பட்டு வயிற்றுப்போக்குனாலையும் காய்ச்சலினாலையும் பாதிப்புட்டு 1680 இயற்கை எழுதியிருப்பார். ஸோ பல போர்கள் புடிஞ்சு டயர்டாகி உடல்நிலை குறைவுனால தான் இயற்கை எழுதுகிறாரு. ஸோ சத்ரபதி அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான மீனிங் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. சத்ரா அப்படின்னா குடை, பதி அப்படின்னா தலைவன் அல்லது பிரபுன்னு சொல்லலாம். சமஸ்கிருத சொல் இது. இதோட அர்த்தம் அப்படிங்கும்போது அரசன் அல்லது பேரரசன். சத்ரபதி அப்படின்னா அரசன் அல்லது பேரரசன் சொல்லப்படுது. இந்த பட்டத்தை மராத்தியர்களில் குறிப்பாக சிவாஜி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த பாக்ஸில். சிவாஜியின் கீழே மராத்திய நிர்வாகம். ஸோ சிவாஜியின் கீழே மராத்திய நிர்வாகம் அப்படிங்கும்போது இங்கே கொடுத்துருக்கிறது நமக்கு அங்கே 11th ஸ்டாண்டர்டில் அந்த அளவுக்கு கொடுக்கல. அது வேறு மாதிரி, அதாவது இதை விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கும். ஆனால் இந்த பாயிண்ட்ஸ் அங்கே இருக்காது. அதனால் நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம். சிவாஜியோட அரசியல் முறை அப்படிங்கிறது 3 வட்டங்கள் கொண்டது. ஸோ அவர் தான் அதுக்கு மையமாகவும் இருந்தார். முதல் வட்டம் அப்படிங்கிறது என்ன மாதிரி இருந்தது அப்படின்னா மக்கள் மீது அக்கறை கொண்டவராக இருந்தார். மக்களுக்கு எந்த விதத்துலையும் துன்புறுத்தலை அனுமதிக்கலை. 2வது வட்டம் அப்படிங்கும்போது மக்கள் மீது மேலாதிக்கம் இருந்தாலும் நேரடி நிர்வாகம் எதுவும் செய்யலை. கொள்ளை சூறையாடலிருந்து மக்களை பாதுகாத்துட்டு வந்தார்.
இந்த கொள்ளை சூறையாடலிருந்து பாதுகாத்ததுக்காக மக்கள் வந்து இவங்களுக்கு 2 வரிகளை செலுத்தினாங்க. இந்த பாயிண்டெல்லாம் நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் இருக்காது. ஸோ 2 வரிகளை செலுத்தினாங்க. 2 வரிகள் அப்படிங்கும்போது என்ன வரி அப்படின்னா சவுத் ஒன்று, சர்தேஷ்முகி ஒன்று. ஸோ இந்த சவுத்து சர்தேஷ்முகி வரிகளை பற்றி நம்ம அங்கேயே விரிவாக பார்த்துருப்போம். மொத்த வருமானத்தில் சவுத் அப்படிங்கும்போது மொத்த வருமானத்தில் மக்களோட மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு வந்து பாதுகாப்பு கட்டணமாக செலுத்தணும். அதுபோக சர்தேஷ்முகி இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது என்ன வருமானம் அப்படின்னா மொத்த வருமானத்தில் 10ல் 1% அரசருக்கு கட்டணமாக செலுத்தணும். அது பாதுகாப்பு கட்டணமாக செலுத்தணும். சவுத் அப்படிங்கிறது மொத்த வருமானத்தில் 4ல் 1 பங்கு கட்டணும். அதுபோக சர்தேஷ்முகி அப்படிங்கிறது அரசருக்கு கொடுக்க வேண்டிய கட்டணம். இதில் வந்து 10ல் 1 பங்கு கொடுக்கணும் அவங்களோட மொத்த வருமானத்தில். 3வது வட்டம், 1 வட்டம் பார்த்தாச்சு, 2 வட்டம் பார்த்தாச்சு. 3வது வட்டம் அப்படிங்கிறது கொள்ளையடிப்பது தான் நோக்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. கிராம நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படின்னா கிராமங்கள் அப்படிங்கிறது தேஷ்முக் என்பவர்களால் நிர்வகிக்கப்பட்டது. 20லிருந்து 100 கிராமங்கள் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஸோ இது நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின், அதாவது சரியானவற்றை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க தேஷ்முக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா 20லிருந்து 200 கிராமங்கள் இருந்ததாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ நமக்கு இங்கே ஆன்சர் என்ன 20லிருந்து 100 வரைக்கும். ஒவ்வொரு கிராமத்துலேயும் அதிகாரமிக்க ஒரு கிராம தலைவர் இருப்பார். அவர் பேர் பட்டீல். ஸோ கிராம நிர்வாகம் அப்படிங்கும்போது நமக்கு கிராமத்தில் மக்களை பாதுகாக்கிற தலைவர் பேர் என்ன பட்டீல். பட்டீலுக்கு உதவியாக யார் இருப்பாங்க அப்படின்னா கணக்கர் இருப்பார். நிதி தொடர்பு சொல்கிறதுக்காக கணக்கர் இருப்பார். அடுத்தது குல்கர்ணி இருப்பார். ஆவண காப்பாளராக குல்கர்ணி இருப்பார். மைய அரசு பலவீனமாக இருந்ததால் இந்த உள்ளூர் அதிகாரிகள் தான் உண்மையான அரசாக செயல்பட்டனர். ஸோ அங்கே சென்ட்ரலில் இந்த மாதிரி ஒரு நீதித்துறை அப்படிங்கிறது இவங்களது முறைப்படுத்தப்பட்டது கிடையாது. மராத்திய அரசுக்கு நீதித்துறை அப்படிங்கிறது ஒரு முறைப்படுத்தப்பட்டது கிடையாது. அதனால் உள்ளூர் அதிகாரிகள் தான் வந்து உண்மையான அரசாகவே செயல்பட்டாங்க. இராணுவம் அடுத்தது மராத்தியர்களோட இராணுவம் அப்படிங்கும்போது சிவாஜி இராணுவ பயிற்சிக்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுத்தவர். காலாட்படை அப்படிங்கிறது தான் பார்த்தீங்க அப்படின்னா தொடக்கத்தில் காலாட்படை தான் இராணுவத்தோட முதுகெலும்பு. இது ஒரு புக் பேக் கொஸ்டின். தொடக்கத்தில் காலாட்படை தான் அவரது இராணுவத்தோட முதுகெலும்பாக திகழ்ந்தது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. குதிரைப்படை அப்படிங்கிறது சமவெளி படையெடுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா குதிரைப்படைக்கு முக்கியத்துவம் பெற்றதாக இருந்தது. காலாட்படை தான் தொடக்கத்தில் இருந்தது இராணுவத்தோட முதுகெலும்பா. ஆனால் சமவெளி படையெடுப்புகள் அப்படிங்கும் போது என்ன இருந்தது, குதிரைப்படை தான் வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது. ஒவ்வொரு படை வீரனுமே சிவாஜியால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறவராக தான் இருப்பாங்க. புதிய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்கனவே இருக்கிற வீரர்களோட பிணையில் சியூரிட்டியில் தான் சேர்க்கப்பட்டிருப்பாங்க. கோட்டைகளோட பராமரிப்பு பாதுகாப்பு அப்படிங்கிறதுல சிவாஜி தனிப்பட்ட கவனம் செலுத்தினார். கோட்டைகள் இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து இவருக்கு பாதுகாப்பு. ஏன்னா அந்த புவியியல் கூறுகள் தான் வந்து மராத்தி எழுச்சிக்கு காரணம்னு பார்த்தோம். ஸோ அந்த கோட்டைகளோட பராமரிப்புலையும் பாதுகாப்புலையும் சிவாஜி அவர் வந்து தனிப்பட்ட கவனம் செலுத்தினார். கோட்டைகள் அப்படிங்கும்போது பணி நிறைவு பெற்ற நம்பகமான அனுபவமிக்க தளபதியினோட பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்டிருக்கும். கோட்டைகள் எல்லாம் நம்பகமிக்க, ஏன்னா கோட்டை வழியாக உள்ளே வந்து எதுவும் அதாயிடக்கூடாது இல்லையா, பிரச்சனை ஆகிடக்கூடாது. அதனால் அந்த இடத்துல யார் இருக்காங்க, பணி நிறைவு பெற்ற ரிட்டையர் ஆன நம்பகத்துக்குரிய அனுபவமிக்க தளபதிகளோட பொறுப்பில் தான் கோட்டைகளெல்லாம் ஒப்படைக்கப்பட்டிருக்கு சிவாஜியோட இராணுவத்தில். அடுத்ததான் அஷ்டபிரதான். சிவாஜியோட அமைச்சரவை தான் அஷ்டபிரதான்னு சொல்லுவோம். அதில் 8 அமைச்சர்கள் இருப்பாங்க. அஷ்டம்னாவே 8 தான். ஸோ அதில் 8 அமைச்சர்கள் இருந்தாங்க. ஒவ்வொருவருமே முக்கிய துறையை கையில் வச்சுருந்தாங்க. பேஸ்வா அதில் தான் முக்கியமானவராக பார்க்கப்படுறாரு. நவீன கால பிரதமருக்கு இணையானவர் அப்படின்னு சொல்கிறாங்க பேஸ்வாவை. ஆரம்பத்தில் பேஸ்வாவோட வேலை என்ன, ராஜாக்களுக்கு துணையாக இருக்கிறது. ஆனால் சாகு மகாராஜாவோட அந்த காலம் முதல் பேஸ்வா தான் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையான ஆட்சியாளராக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே வந்து அந்த பெருசாக கொடுத்துல நம்ம 11th ஸ்டாண்டர்டில் என்ன காரணம் பார்த்தோம், சாகு ஜெயிலில் இருப்பார். சிவாஜி இறந்ததுக்கப்புறமா சாம்பாஜி வருவார் மகன்.
சாம்பாஜி அப்படிங்கும்போது சிவாஜி 1680 இறந்திருப்பார். சாம்பாஜி ஒரு வருஷம் கழித்து 1681 வந்திருப்பார். 1689 இறந்திருப்பார். எதுக்காக இறப்பார்? அவுரங்கசீப்போட கட்டளையின்படி கொல்லப்பட்டிருப்பார். காரணம் என்ன? அவுரங்கசீப்போட மகனாக இருக்கக்கூடிய 2ஆம் அக்பருக்கு இவர் உதவி செஞ்சுருப்பார், பாதுகாப்பு கொடுத்துருப்பார். அதனால் இவரை கொல்லப்பட்டிருப்பார். சாம்பாஜி அவர்கள் கொல்லப்பட்டிருப்பார். சாம்பாஜி கொல்லப்படும் போது இறந்தோனையும் அவரோட மகன் சாகு பதவிக்கு வரல. அப்போ அவர் ஜெயிலில் இருந்தார். அதனால் சிறையில் இருந்ததுனால அவர் வரல. அதுக்கு பதிலாக சாம்பாஜியோட தம்பி வந்திருப்பார், ராஜாராம். ஸோ அவர் 1689 1700 வரைக்கும் இருந்திருப்பார். 1700க்கு அப்புறமா யார் வந்தாங்க? அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவரோட மனைவி வந்தாங்க, தாராபாய். அவங்க மனைவி 1700 708 வரைக்குமே அவங்க தாராபாய் தான் இருந்தாங்க. ஸோ 709 அப்படிங்கும்போது 1707 அப்படிங்கும்போது நமக்கு அவுரங்கசீப் இறந்துட்டார். அதனால் சாகு ரிலீஸ் ஆகிருப்பார். சாகு ரிலீஸ் ஆனோனையுமே பார்த்தீங்க அப்படின்னா 1708 அவர் அரியணை ஏற வருவார். அதனால் தாராபாய்க்கும் சாகுவுக்கும் ஒரு உள்நாட்டு பிரச்சனை நடக்கும். அங்கே பேஸ்வா உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த பேஸ்வா உதவி பண்ணதுனால தான், பாலாஜி விஸ்வநாத் உதவி பண்ணதுனால தான் அங்கே உண்மையான ஆட்சியாளராகவே அவங்க மாற ஆரம்பிக்கிறாங்க. இதன் காரணமாக தான் பேஸ்வா உண்மையான ஆட்சியாளராக ஆகுறாங்க. அதனால் அது வரைக்கும் அவங்க அவங்களோட வேலை என்ன? சத்ரபதிக்கு துணையாக ஆலோசனை கொடுக்கறது தான் அவங்களோட வேலை. 8 அமைச்சர்களில் அவங்க ஒரு முதன்மை அமைச்சர், அவ்வளவுதான். ஸோ சாகு மகாராஜாவோட காலத்தில் தான் முதல் பேஸ்வா உண்மையான, அதாவது காலம் முதல் பேஸ்வா அப்படிங்கிறவங்க உண்மையான ஆட்சியாளராக ஆகிறாங்க. சத்ரபதி அப்படிங்கிறவங்க பெயரளவில் அரசராகிறாங்க. வரி வசூல், அந்த டைமில் வரி வசூல் அப்படிங்கிறது நிலவரி உண்மையான விளைச்சல் அடிப்படையில் நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும். என்ன விளைச்சலோ அதுக்கேற்ற அந்த வரியை தான் நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. அதாவது 5ல் 3 பங்கு. அஞ்சில் 3 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா விவசாயிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். 5ல் 2 பங்கு பார்த்தீங்க அப்படின்னா அது அரசால் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். இதுதான் வரி வசூலோட முறை. நீதி அப்படிங்கும்போது சிவில் வழக்குகள் இருக்கு இல்லையா, அதை பஞ்சாயத்து எனப்படும் கிராம குழுக்களால் தீர்த்து வைக்கப்பட்டது. நீதியெல்லாம் இப்படி தான் இருந்தது அவங்க காலத்தில். சிவில் வழக்கு யார் ஃபாலோ பண்ணாங்க? பஞ்சாயத்துன்னு சொல்லப்படக்கூடிய கிராம குழுக்கள் தான் தீர்த்து வச்சாங்க. குற்றவியல் வழக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ்திரங்கள் எனப்பட்ட இந்து சட்ட நூல்கள் அடிப்படையில் தான் விசாரணைகள் நடந்தது. குற்றவியல் வழக்குகள்லாம் சாஸ்திரம்னு சொல்லக்கூடிய இந்து சட்ட நூல்கள் இருக்கு இல்லையா, அதன் அடிப்படையில் தான் விசாரணை நடத்தப்பட்டுச்சு. ஸோ அஷ்டபிரதானோட பொறுப்புகள் என்ன? பந்த் பிரதான் அல்லது பேஸ்வா, இவர் தான் பிரதம அமைச்சர்னு சொல்லுவோம். அமத்தியா அல்லது மஜீம்தார், இதை எப்படி சொல்லலாம்? இவரை என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நிதி அமைச்சர்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் நமக்கு பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. வெளியுறவுத்துறை அமைச்சர்னு இருக்கு இல்லையா, சுமந்த் துபீர். ஸோ இதை நமக்கு பொறுத்துகளை கொடுத்துருக்காங்க. அதனால் நமக்கு இதில் இருக்கிறது என்ன பதவி, அது என்ன வேலை அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப முக்கியம். அதே போல் நமக்கு அமத்தியான்னு சொல்லலாம், இல்லை மஜீம்தார்னு சொல்லலாம். அது என்ன வேலை அப்படின்னா நிதி அமைச்சர். அதே போல் சுர்னாவிஸ் அல்லது சச்சிவ், இது என்ன வேலை? செயலர் வேலை. வாக்கிய நாவிஸ் அப்படிங்கிறது உள்துறை அமைச்சரோட வேலை. சர்இ நௌபத் அல்லது சேனாபதி அப்படிங்கிறது தலைமை தளபதினு சொல்லலாம். சர்இ நௌபத்னாலும் தலைமை தளபதி தான், சேனாபதினாலும் நமக்கு தலைமை தளபதி தான். அடுத்ததான் சுமந்த் துபீர், சுமந்த்னு சொல்லலாம், துபீர்னு சொல்லலாம். ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா வெளியுறவு துறை அமைச்சர்னு சொல்லப்படுது. நியாயாதீஸ் அப்படின்னா தலைமை நீதிபதி. பண்டிட் ராவ் அப்படின்னா தலைமை அர்ச்சகர். ஸோ பண்டிதர்னு சொல்கிறோம், அர்ச்சகரை பண்டிதர்னு சொல்லலாம். நியாயம் சொல்கிறவர் யார்? நீதிபதி. ஸோ இது ரெண்டும் நமக்கு எப்பயுமே ஞாபகத்தில் இருக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்க வேண்டியது தான். இந்த நியாயாதீசு பண்டிட் ராவு தவிர மற்ற அமைச்சர்கள்லாம் இராணுவத்தில் பொறுப்பு, இராணுவத்தை என்ன சொல்கிறது, இராணுவத்துலேயும் அவங்களோட பங்கு இருக்கும். இவங்க 2 பேர்த்துக்கு தான் இருக்காது. நியாயாதீஸ் பண்டிட் ராவை தவிர மற்ற எல்லாருக்குமே இராணுவத்துலேயும் ஒரு பங்கு இருக்கும், தலையீடு இருக்கும். அடுத்ததாக சாம்பாஜி. ஸோ மகன், சிவாஜி அவர்களோட மகன் சாம்பாஜி. ஸோ சிவாஜியை தொடர்ந்து சாம்பாஜி ஆட்சிக்கு வந்தார். யாரோட சச்சரவுக்கு பின்னாடி வந்தார் அப்படின்னா அனாஜி
தத்தோவுடனான சச்சரவுக்கு பின்னாடி தான் சாம்பாஜி வந்து ஆட்சிக்கு வந்தார். 1680 இறந்தாலும் ஒரு ஆண்டு கழிச்சு தான் இவர் வராரு. ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னா அனோஜி தத்தாவுடனா சச்சரவு நடக்குது. குடும்ப சண்டை தான், வேற ஒன்றும் இல்லை. ஸோ யாரோட வந்து சண்டை போட்டதுக்கப்புறமா சாம்பாஜி வராரு அப்படிங்கிறது ஒரு புக் பேக் கொஸ்டின். அனாஜி தத்தோவுடன் சச்சரவுக்கு பிறகு தான் வந்து சாம்பாஜி ஆட்சிக்கு வராரு. துர்காதாஸ் மார்வார் ரத்தோர் குடும்பத்தை சேர்ந்தவர் மற்றும் அக்பர் அவுரங்கசீப்போட மகன். ஸோ இவங்களை வந்து சாம்பாஜியோட அரசவையில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பாங்க. இதை வந்து மிக கடுமையாக எடுத்துக்கொண்ட அவுரங்கசீப் வந்து சாம்பாஜியை ஒழிச்சே தீர்வு அப்படிங்கிற மாதிரி முயற்சி பண்ணிகிட்ருப்பார். 1681 அப்படிங்கும்போது அவுரங்கசீப் வந்து தக்காணத்துக்கு வந்திருப்பார். முக்கிய நோக்கம் என்ன அப்படின்னா அவர் வந்ததுக்கான காரணம் 81 சாம்பாஜி பதவி ஏற்கும்போது இவர் வந்திருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா பிஜப்பூரையும் கோல்கொண்டாவையும் கைப்பற்றியே தீர்றது தான் அதுக்கான காரணம். அதை வந்து செஞ்சுருப்பார். எப்போ அப்படின்னா 1686 பிஜப்பூரையும் 1687 கோல்கொண்டாவையும் இவர் கைப்பற்றியிருப்பார். அவுரங்கசீப் கைப்பற்றியிருப்பார். அதன் பின்னாடி தான் பார்த்தீங்க அப்படின்னா பிஜப்பூரையும் 56 பிஜப்பூர் 87 கோல்கொண்டாவையும் கைப்பற்றினதுக்கு அப்புறமா 89 சாம்பாஜியை அரெஸ்ட் பண்ண சொல்லி சித்திரவதை செஞ்சு கொல்லப்பட்டிருப்பார். ஸோ சாம்பாஜி அப்படிங்கிறவர் இதில் அவர் மீது யார் செல்வாக்கு அதிகமாக செலுத்துனாங்க அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ கவிகலாஸை பற்றி நம்ம அங்கே பார்க்கல. சாம்பாஜி அவர்கள் வந்து 81 வந்தார், 89 இறந்தார், சில பகுதியில் கைப்பற்றினார் அப்படிங்கிறத நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்துருப்போம். இந்த கவிகாலாஸ் அப்படிங்கிறவரை அங்கே 11th ஸ்டாண்டர்டில் பார்க்கல, இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் கவிகாலாஸ் அப்படிங்கிறவர் சாம்பாஜி மீது செல்வாக்கு செலுத்தினவர். ஸோ அவர் சொன்னாதான் இவர் நடப்பார். அந்த கண்டிஷனில் சாம்பாஜியோட குடும்ப அர்ச்சகர், அதோட வாரணாசியில் சாம்பாஜிக்கு பாதுகாவலராக இருந்தவர் தான் இந்த கவிகாலாஸ். சாம்பாஜியை ரெய்காருக்கு பாதுகாப்பாக அழைத்து செஞ்சார். ரெய்கார் கோட்டை இருக்கு இல்லையா, அங்கே வந்து சாம்பாஜியை வந்து பாதுகாப்பாக அழைச்சிட்டு போகிறவர் இந்த கவிகாலாஸ் தான். அரசவையில் கவிகாலாஸ் தான் முழுமையான செல்வாக்கை செலுத்தினார். அவர் அறிஞர் ப்ளஸ் கவிஞர், ஆனாலும் மாந்திரீகமும் செஞ்சவர். இந்த மாந்திரீகமும் செய்ய தெரிஞ்சதுனால அங்கே இருக்கக்கூடிய வைதிக இந்துக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இவர் மேலே வெறுப்பு வளர்த்துக்கிட்டாங்க. 1689 முகலாயர்கள் வந்து சாம்பாஜியை கைது செய்யும்போது கவிலாசும் தான் கூட இருந்தார். இருவரையுமே அவுரங்கசீப்போட கட்டளையின்படி சித்திரவதை செய்யப்பட்டு தான் கொல்லப்பட்டிருப்பாங்க. கவிகாலாஸோட வழிநடத்தலில் தான் நமக்கு சாம்பாஜி இருந்திருப்பார். அது ஒரு புக் பேக் கொஸ்டின். அடுத்ததாக சாகு மகாராஜா, சாம்பாஜியோட மகன். சிவாஜிக்கு பிறகு அவரது பேரன் சாகு வந்து 1708 49 வரைக்கும் ஆட்சி பண்ணார். சாகு அப்படின்னா பொருள் என்னென்னா நேர்மையானவர்னு அர்த்தம். ஸோ இந்த பேரை இவருக்கு யார் வைக்கிறாங்க அப்படின்னா அவுரங்கசீப் தான் வைக்கிறாரு. 18வது நூற்றாண்டோட முதல் பாதியில் அதிகாரமெல்லாம் ஒருங்கிணைக்கப்படுது. மராத்திய அரசில் பார்த்தீங்க அப்படின்னா இவர் வந்ததுக்கு, அதாவது 18ஆம் நூற்றாண்டு இவர் வந்ததுக்கு அப்புறமா 1708 அப்படிங்கும்போது முதல் பாதி வந்துடுது இல்லையா. 18வது நூற்றாண்டு நம்ம என்ன சொல்லுவோம், இந்த ஆண்டு தான் நம்ம 18வது நூற்றாண்டுன்னு சொல்லுவோம். 1700 to 1799. அதில் முதல் பாதி அப்படிங்கும்போது 1708 சாகு மகாராஜா வந்துடுறாரு, 49 இறந்துருவார். ஸோ இவர் காலகட்டத்தில் அங்கங்கே சகதறி கடந்த அவங்க கிட்ட அந்த அதிகாரங்கள் இருக்கும். நில உரிமையாளர்கள், பஞ்சாயத்து தலைவர்கள், அப்படி இப்படின்னு அதிகாரம் இருக்குல்லையும், அது எல்லாமே ஒருங்கிணைக்கப்படுது. சாகு அதோட சேர்த்து இந்த அதிகாரத்தை ஒருங்கிணைக்கிறது மட்டும் இல்லாமல் தன்னிடத்தில் பணியாற்றவர்களை சாகு தம்மிடம் பணியாற்றுவருக்கு அதிகாரப்பூர்வமான உரிமைகளை வழங்குறார். அவங்க செய்கிற வேலைகளுக்கு உண்டான உரிமைகள் இருக்குது, அதிகாரமாக அந்த உரிமைகள் இருக்குது அவங்களுக்கு. இதுக்கு முன்னாடி அதிகாரப்பூர்வ உரிமைகள்லாம் கிடையாது அங்கே பணியாற்றவங்களுக்கு. இங்கே வந்து அதிகாரப்பூர்வமாக இருக்குது, உரிமைகள் இருக்குது. சாகுவோட ஆட்சிகளை பார்த்தீங்க அப்படின்னா மராத்திய கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகள் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு. பகுதிகள் அந்த கைப்பற்றிட்டு இருக்கிற அந்த பகுதிகளிலிருந்து முறையாக கப்பமும் வசூலிக்கப்படுது. நிலமுடைய குடும்பங்களுக்கு
நிலம் இருக்கிற குடும்பங்களுக்கு கூட அரசு பணியின் மூலயமா ஆதாயம் கிடைச்சது. இதுதான் சாகு மகாராஜாவோட இது. அடுத்ததாக பேஸ்வாக்கள் வராங்க. பேஸ்வாக்கள் அப்படிங்கும்போது 1713 டு 1818 வரைக்கும் இருப்பாங்க. இரண்டாம் பாஜிராவ், முதல் பாலாஜி விஸ்வநாதில் ஸ்டார்ட் பண்ணி இரண்டாவது பாஜிராவ் வரைக்கும் நமக்கு வந்து பேஸ்வாக்கள் இருப்பாங்க. அதே போல் சிவாஜியில் ஆரம்பித்து இரண்டாம் ஷாஜி வரைக்கும் 1848 இரண்டாம் ஷாஜி வரைக்கும் மராத்தியர்கள் இருப்பாங்க. அதுபோக நமக்கு தமிழ்நாட்டில் வந்து மராத்தியர்கள் இருப்பாங்க. வெங்கோஜில் ஸ்டார்ட் பண்ணி இரண்டாம் சரபோஜி வரைக்கும் இருப்பாங்க. தமிழ்நாட்டில் மராத்தியர்கள் ஆட்சி பண்ணது தஞ்சாவூர் பகுதியை. ஸோ அதை நம்ம 11th புக்கில் பார்த்தோம். இங்கே இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி விஸ்வநாத் வந்து முதல்ல வருவாய்த்துறை அலுவலராக இருந்தார். 1713 பேஸ்வாவாக ஆவார். சாகு மகாராஜா பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி விஸ்வநாதோட மகன் பாஜிராவை அவரோட 20வது வயதுலேயே அடுத்த பேஸ்வாவாக நியமிச்சிருப்பார். ஸோ பாலாஜி விஸ்வநாத் நமக்கு யார்? முதல்ல வருவாய்த்துறை அலுவலர் தான். 1713 தான் பேஸ்வாவே ஆகிறாரு. இவரால் தான் ஆவார். சாகுவால் தான் பேஸ்வா பதிவு அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ அது இவரே தான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 வயசில் இருக்கக்கூடிய பாலாஜி விஸ்வநாத்தோட மகன் பாஜிராவுக்கும் பேஸ்வாவாக நியமிச்சிருப்பார். அடுத்த பேஸ்வா, இவருக்கு அடுத்த பேஸ்வாவாக இவரை நியமிச்சிருப்பார். 13 to 20 பாலாஜி விஸ்வநாத் இருப்பார். 20 to 40 பார்த்தீங்க அப்படின்னா அவரது மகன் முதலாம் பாஜிராவ் இருப்பார். இவர் தான் முதலாம் பாஜிராவ். பாஜிராவ் அப்படிங்கும்போது முகலாயர்களுக்கும் ஹைதராபாத் நிஜாமுக்கும் எதிராக பெரிய இராணுவ நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாரு. இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரத்தையும் தமக்கு எடுத்துக்கிறாரு. இவர் பேஸ்வா மட்டும் இல்லை, இராணுவ தலைமை தளபதிக்கான அதிகாரங்களையும் அதையும் வந்து இவரே எடுத்துக்கிறார். காரணம் என்ன? முகலாயர்களுக்கும் ஹைதராபாத்துக்கும் எதிராக இராணுவ நடவடிக்கைகளை இது பண்ணுறதுனால. பாரம்பரியமாக செல்வாக்கு பெற்றிருந்த குழுக்கள்னு சொல்லக்கூடிய தேஷ்முக்குகளை விட கெய்க்வாட், ஹோல்கார், சிந்தியா போன்ற விசுவாசமான குடும்பங்களுக்கு தான் இவர் வந்து அதிகாரம் வழங்கினார். ஸோ பேஸ்வாக்கள் பார்த்தீங்க அப்படின்னா மாவட்டங்களில் தேஷ்முக்குகள் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ்வாக்களோட பிரதிநிதிகளாக இருந்தாங்க. ஆனால் இவர் பார்த்தீங்க அப்படின்னா பாஜிராவ் வந்து இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காம, தேஷ்முக்கு முக்கியத்துவம் கொடுக்காம யாருக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்குறாரு அப்படின்னா கெய்க்வாட், ஹோல்கர், சிந்தியா போன்ற விசுவாசமான குடும்பங்களுக்கு வந்து இவர் வந்து அதிகாரத்தை கொடுக்குறாரு. அந்த மாதிரி இருக்கக்கூடிய முக்கிய மராத்திய குடும்பங்கள் என்ன அப்படின்னா கெய்க்வாட் பரோடாவில் கெய்க்வாட், அதே போல் நாக்பூரில் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பான்ஸ்லே, இந்தூரில் ஹோல்கார், குவாலியர் பகுதியில் சிந்தியா, பூனேயில் பேஸ்வா, இவங்கெல்லாம் முக்கிய மராத்திய குடும்பங்கள்னு சொல்லப்படும். இது பொறுத்துக்களை கேட்டிருக்காங்க, சரியான இணையை பொறுத்துக அப்படின்னு சொல்லி எந்த பகுதி எந்த மராத்திய குடும்பம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா பாஜிராவ் மாலவா, குஜராத் பகுதிகளை முகலாய ஆதிக்கத்திலிருந்து விடுவிச்சிருப்பார். இதுவுமே நமக்கு ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். மாலவத்திற்கும் குஜராத்துக்கும் எதிராக யார் வந்து போர் பிரகடனம் செய்கிறாங்க, எந்த பேஸ்வா வந்து போர் பிரகடனம் செய்கிறாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பாஜிராவ், முதலாவது பாஜிராவ் தான் வந்து செஞ்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி பாலாஜி விஸ்வநாத், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பாஜிராவாக இருப்பார். ஸோ இவர் முதலாம் பாஜிராவ் தான் வந்து முகலாயரோட ஆதிக்கத்திலிருந்து மாலவத்தையும் குஜராத் பகுதிகளையும் விடுவிச்சிருப்பார், போர் பிரகடனம் செஞ்சிருப்பார். முகலாயர் சார்பாக இதில் தலையிட்ட முகலாய படைகளையும் நிஜாமோட படைகளையும் தோற்கடிச்சிருப்பார் பாஜிராவ் அவர்கள். பேரரசர் சாகுவை மகாராஷ்டிராவோட அரசனாக அங்கீகரிக்க வைக்கிறதுல பாஜிராவ் வந்து வெற்றி பெற்றிருப்பார். இதன் மூலிமா பார்த்தீங்க அப்படின்னா சர்தேஷ்முகி வரிகளை சட்டப்பூர்வமாக வசூலிக்கிறதுக்கான அனுமதியும் வாங்குறாரு. எப்படி மகாராஷ்டிராவோட அரசனாக வந்து பேரரசர் சாகுவை வந்து அங்கீகரிக்க வைக்கிறாரோ அதன் மூலிமா நமக்கு அங்கேருந்து சர்தேஷ்முகின்னு சொல்லக்கூடிய வரிகளை சட்டப்பூர்வமாக வசூலிக்கிறதுக்கான அனுமதியும் அவர் பெறாரு. நிதி நிர்வாகம் எங்கே இருந்தது அப்படின்னா பூனேவில் தான் மையப்படுத்தப்பட்டது. நிதி நிர்வாகமெல்லாம் எங்கே இருந்தது? பூனேவில் தான் இருந்தது. மராத்திய படைகள் ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 5000க்கும் குறைவான குதிரைப்படை வீரர்கள் மட்டும்தான் இருந்திருப்பாங்க மராத்திய படைகளில்.
மராத்திய படைகளில் 5000 குறைவான குதிரைப்படை வீரர்கள் தான் ஆரம்பத்தில் இருந்தாங்க. மராத்தியர்கள்கிட்ட பீரங்கி படை கிடையாது. இதனால தான் 3வது பானிபட் போரில் அவங்க இதாக இருப்பாங்க, சிதறி போயிருப்பாங்க. பீரங்கி படைகள் அவங்கக்கிட்ட கிடையாது. குதிரைப்படைகள் மட்டும் ஆரம்பத்தில் 5000 இருந்தது. அதுவே பார்த்தீங்க அப்படின்னா 1720க்குள்ளே அந்த குதிரைப்படை வீரர்களோட எண்ணிக்கை 2 மடங்கு ஆயிடுச்சு. 5000 அப்படின்னு 10,000 அந்த மாதிரி அதிகமாகிடுச்சு. ஆனாலும் மராத்திய படைகள் முகலாயர் ப்ளஸ் நிஜாமோட படைகளுக்கு நிகரானவர்கள் கிடையாது. அவங்களுக்கு அதுக்கு மேலே குதிரைப்படைகள் இருந்தது. மராத்தியரோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் எப்படிங்கும் போது முகலாய படைகளோட திறமையின்மை தான். அவுரங்கசீப்புக்கு அப்புறம் பெயரளவில் தான் முகலாய அரசு நடந்ததுன்னு பார்த்தோம். அதனால் இவரோட 1720 அப்படிங்கும்போது அவரில் இறந்துட்டார். அப்போது முகலாய படைகளோட திறமையின்மையின் காரணமாக தான் மராத்தியரோட வெற்றி முக்கியமான பார்க்கப்படுது. தக்காணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா மராத்திய மேலாதிக்கத்திற்கு காரணம் அப்படின்னா ஷாகு, பேஷ்வாக்கள், மராத்திய அதிகாரிகள், தளபதிகளோட குணநலன்கள் தான் தக்காணத்தில் மராத்திய மேலாதிக்கத்திற்கான காரணம். அடுத்ததாக பாலாஜி பாஜிராவ். இவர் 1840 to 61. ஸோ தந்தையார் 20 ஆண்டு காலம், இவர் 21 ஆண்டு காலம். ஏன்னா 61 பானிபட் போர் நடந்தது இல்லையா, அதில் தோல்வி விட்டுறதில் கேட்டு மனமுடைஞ்சு இறந்திருப்பார். ஆயிரத்தி 1741 சாகு மரணத்துக்கு அப்புறமா பேஷ்வாவாக பார்த்தீங்க அப்படின்னா பாலாஜி பாஜிராவ் வந்து அனைத்து பேஷ்வாவாக இருக்கக்கூடிய பாலாஜி பாஜிராவ் தான் அனைத்து அதிகாரங்களையும் கையில் வச்சுருப்பார். வாரிசுரிமை போட்டி அந்த டைமில் நடக்கும்போது சரியான நேரத்தில் பாலாஜி பாஜிராவ் வந்து தலையிட்டு அதை தவிர்த்திருப்பார். பதவிக்கு போட்டியிட்ட அனைத்து பிரிவினரையும் அழைச்சி தன்னோட நிபந்தனைகளை ஏற்க செஞ்சுருப்பார். சொன்னதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சாகுவோட மரணத்துக்கு அப்புறமா நமக்கு ராமராஜா வந்திருப்பார். நம்ம 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம், இங்கே கொடுக்கப்படலை. ஸோ அந்த விவரமெல்லாம் நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் கொடுக்கப்பட்டிருக்கும். சாகுவர்ண மரணத்துக்கு அப்புறமா நமக்கு ராமராஜா தான் வந்து அந்த இடத்துக்கு வந்திருப்பார். இவரோட கட்டளையின் இவரோட இதுக்கெல்லாம் ஒப்புதலுக்கெல்லாம் இவர் சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் தலையாட்டிட்டு தான் வந்து அந்த பதவிக்கு சத்ரபதி பதவிக்கு அங்கே வந்திருப்பாங்க, அரசர் பதவிக்கு வந்திருப்பாங்க. அப்போ என்ன சொல்கிறாரு இவர் பாலாஜி பாஜிராவ் என்ன சொல்கிறாருன்னா சதாரா அல்ல, பூனே தான் மராத்தியர்களோட தலைநகர் அப்படின்னு அறிவிக்கிறாரு. இனிமேல் பார்த்தீங்க அப்படின்னா சதாரா கிடையாது, பூனே தான் வந்து தலைநகர்னு அறிவிக்கப்படுறாரு. பாலாஜி பாஜிராவ் தான் இதை சொல்கிறாரு. ஸோ அதோடு சேர்த்து இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அதிகாரமெல்லாம் பேஷ்வாவோட கரங்களுக்கு போயிடுது. ஏன்னா தலைநகரே இவர் சொல்கிறத தலைநகர்னு சொல்லிட்டாரு. இந்த டைமில் மராத்திய விவசாய போர் வீரர்களோட காலமும் முடிவுக்கு வந்துடுது. இவரோட தான் ஊதியம் வழங்கப்பட்ட வீரர்களை கொண்ட படைக்கு தற்போது யார் வந்து தலைமையேற்று நடத்துகிறாங்க அப்படின்னா பாலாஜி பாஜிராவ் தான் தலைமையேற்று நடத்துகிறாரு. அந்த டைமில் மராத்திய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே போர்க்களத்தில் இருந்து தங்களோட நிலங்களின் வேளாண் பணிகளுக்காக சென்று வருவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டிருந்தது. ஒரு புக் பேக் கொஸ்டின் இது, மறுக்கப்பட்டது அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சரியான இணையை தேர்ந்தெடுங்க அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க, சரியானவற்றை தேர்ந்தெடுங்கன்னு. ஸோ மராத்திய வீரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே போர்க்களத்தில் இருந்து தங்களோட நிலங்களோட வேளாண் பணிகளுக்காக போயிட்டு வர்றதுக்கு அனுமதி இருந்தது. இவர் வந்து மறுத்துட்டார், பாலாஜி பாஜிராவ் வந்து மறுத்துட்டார். வீரர்கள் இனி தாங்கள் கிராமங்களுக்கு போய் வராமல் கோட்டைகள் மற்றும் நகரங்களில் வசிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருந்தது. கூற்று காரணத்தில் இந்த கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க இது ரெண்டுமே புக் பேக்கில். அதுபோக காலாட்படை, குதிரைப்படை வீரர்களுக்கு முறையான பயிற்சியும் வழங்கப்பட்டது. பெரிய பீரங்கிகள் மராத்தியரிடத்தில் இருந்தும் அவற்றை வந்து இயக்கியது யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் போர்ச்சுகீசர்களாகவும் பிரெஞ்சராகவும் ஆங்கிலேயர்களாகவும் தான் இருந்தாங்க. பேஷ்வா பாலாஜி பாஜிராவோட காலத்தில் மராத்தியர்களோட ஆட்சி பரப்பு அப்படிங்கிறது ராஜஸ்தான், அதாவது
பேஷ்வா பாலாஜி பாஜிராவோட காலத்தில் மராத்தியரோட ஆட்சி பரப்பு ராஜஸ்தான், டெல்லி, பஞ்சாப் எல்லைகள் வரைக்கும் விரிவடைஞ்சிட்டே போச்சு. அதுபோக நாக்பூரில் இருந்தக்கூடிய மராத்திய படைகள் பார்த்திங்க அப்படின்னா பீகார், வங்காளம், ஒடிசா இந்த பகுதிகளுக்கு கொள்ளையடிப்பதை நோக்கமாக கொண்ட படையெடுப்புகளும் நடத்தப்பட்டிருந்தது. நாக்பூர்லேருந்து இந்த மாதிரி கொள்ளையடிக்கிற இதுவும் இருந்தது. ஸோ 3 வட்டம் பார்த்தோம் இல்லையா அவங்களோட நிர்வாகத்தில், அதில் கொள்ளையடிக்கிறது 3வது வட்டமாக இருந்தது. அதுபோக கன்னட, தமிழ், தெலுங்கு பகுதிகளில் மராத்தியரோட கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வரப்பட்டது. 1745 டு 51 காலத்தில் ரகுஜி பான்ஸ்லே தலைமையில் ஒவ்வொரு ஆண்டுமே கொள்ளையெடுப்பு நோக்கில் தான் மராத்தியரோட படையெடுப்புகள் நடத்தப்பட்டிருந்தது. 45, 51 இந்த காலகட்டத்தில் யார் தலைமையில் கொள்ளையடிக்கிற நோக்கில் படையெடுப்பு நடத்தப்பட்டதுன்னா ரகுஜி பான்ஸ்லே தலைமையில். அடுத்ததாக பேஷ்வாக்களின் கீழே மராத்தியரோட நிர்வாகம். ஸோ நமக்கு 11th ஸ்டாண்டர்டில் ரொம்ப அதிகமாக கொடுத்துருப்பாங்க. வருவாய் கொடுத்துருப்பாங்க. அதாவது வருவாய்ங்கும்போது நின்னா வரி, நடந்தா வரி, உட்கார்ந்தா வரின்னு எல்லாத்துக்கும் வரி போட்டிருப்பாங்க. எருமை மாடு வச்சுருந்தா வரி, நீ 2வது கல்யாணம் பெண் விதவைகள் மறுமணம் பண்ணோம்னா வரி, மேய்ச்சல் நிலத்துக்கு வரி. ஸோ எதை பண்ணாலும் வரி, ஒரே வரியாக போட்டு தள்ளியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு விரிவாக அங்கே பார்த்துருப்போம். அது போக கிராம நிர்வாகம் வந்து பட்டேல்கிட்ட இருந்திருக்கும், நகர நிர்வாகம் வந்து கொத்துவால்கிட்ட இருந்திருக்கும். அந்த மாதிரி விவரமெல்லாம் நமக்கு 11th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு புக் பேக் கொஸ்டின். ஃபஸ்ட் பாயிண்ட்டு, பேஷ்வாக்களோட வருவாய்த்துறையை யாரை வந்து தலைமையில் நிர்வகிக்கிறாங்க அப்படின்னா காம விஸ்தார், மம்லத்தார் இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அங்கே பார்த்துருப்போம், இன்னும் அதிகமாக பார்த்துருப்போம். ஸோ இவங்க தான் பேஷ்வாக்களோட வருவாய்த்துறையை காம விஸ்தார் என்ற அதிகாரி தலைமைத்துவம் செஞ்சார். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பேஷ்வாவால் பணியமர்த்தப்பட்டவர். காம விஸ்தார் அப்படிங்கிறவங்க கப்பம், வரி வசூலிக்கும் பகுதிகளில் பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக சிறிய படைப்பிரிவு வைக்கப்பட்டிருந்தது. பேஷ்வாக்களோட நிர்வாகம், பேஷ்வாக்களின் கீழே மராத்தியரோட நிர்வாகம், கப்பம் வசூலிக்கிறது, வரி வசூலிக்கிறது, இந்த பகுதிகளெல்லாம் பிரச்சனை வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பாதுகாப்புக்காக சிறிய படைப்பிரிவும் வைக்கப்பட்டிருந்தது. வருவாய் ஆவணங்களை பராமரிக்கிறதுக்காக எழுத்தர்கள், பணியாளர்கள் இவங்க எல்லாருமே வந்து நியமிக்கப்பட்டிருப்பாங்க. பேஷ்வாவோட அலுவலகம் வருவாய் ஆவணங்களை தொடர்ந்து பரிசோதிச்சுட்டே இருக்கும். வருவாய் வசூலுக்கான ஒப்பந்தங்கள் அப்படிங்கும்போது வருடத்துக்கு ஒரு முறை ஏலம் விடப்பட்டிருக்கும். வருவாய் வசூல் பண்ணோம் இல்லையா, அந்த ஒப்பந்தம் பார்த்திங்க அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை ஏலம் விடப்பட்டிருக்கும். முந்தைய ஆண்டோட வருமான அடிப்படையில் தற்போதைய ஆண்டோட வசூல் தொகை பேஷ்வாவோட அதிகாரிகளால் நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கும். ஏல விடுற பகுதியில் அந்த வருமானத்தின் அடிப்படையில், முந்தைய வருஷத்தோட வருமான அடிப்படையில் தான் அடுத்ததாக எடுக்க போகிற ஆண்டோட வசூல் தொகை அப்படிங்கிறது நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும். பேஷ்வாவோட அதிகாரிகளால் தான் இது நிர்ணயம் பண்ணப்பட்டிருக்கும். ஏலத்தில் வெற்றி பெறவங்க இருக்காங்க இல்லையா, ஏலத்தில் வெற்றி பெறாங்க இல்லையா, ஏலம் விடும்போது அந்த வருஷத்துக்கு ஒருக்கா அந்த வருவாய் வசூல் பண்ணுறதை எடுக்கிறது ஒப்பந்தத்தை, அதில் பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய அந்த வருவாய் வசூலிப்பவருக்கு வந்து சொத்து இருக்கணும், சொத்து உடையவராகவும் இருக்கணும், நேர்மையானவராகவும் இருக்கணும். ஏன்னா அது காசு விஷயம் இல்லையா, நிறையா காசு வசூலிக்குவாங்க. ஸோ அவங்கக்கிட்ட வந்து சொத்து இருக்கணும், நேர்மையும் இருக்கணும். எதுக்காக சொத்து இருக்கணும் அப்படின்னா அந்த மொத்த வசூல் தொகை இருக்கு இல்லையா, அந்த வசூல் தொகையில் 3ல் 1 பகுதி அப்படிங்கிறது 3ல் 1 பகுதியாகவும் இருக்கலாம், அல்லது சரிபாதியாகவும் இருக்கலாம். அதை வந்து முன்பணமாக செலுத்தணும். யார் ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ, அந்த வருவாய் வசூல் பண்ணுற வேலையை யார் ஏலத்துக்கு எடுக்கிறாங்களோ அவங்க வசதியான எடுக்கிறதுக்கான காரணம் முன்பணமாக கொட்டணும் அங்கே கொண்டு. ஸோ இதை நம்ம இந்த முன்பணமாக செலுத்துறத ரசத் அப்படிங்கிற அந்த பேரில் நம்ம அந்த இதில் 11th ஸ்டாண்டர்டில் பார்த்தோம். ஸோ இங்கே அது கொடுக்கப்படலை. வசூலிக்கிறவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த சொந்த பணமாக இருக்கலாம், அவங்கக்கிட்ட பணம் இல்லைனாலும் ஏலத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னா கடன்லையாவது வாங்கி அந்த முன்பணத்தை செலுத்தியே ஆகணும். ஸோ இது ஒரு புக் பேக் கொஸ்டின், நான் ஹைலைட் பண்ணல. செய்தி பரிமாற்ற கடிதங்கள் அடங்கிய கோப்புகளையும் கணக்கு பதிவேடுகளையும் மதிப்பீடு செய்கையில் ஆவணங்களை துல்லியமாக பராமரிக்கிறதுல பேஷ்வாக்கள் கவனமுடன் இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்ததாக மராத்தியரோட வீழ்ச்சி. இவர் தான் வந்து அகமது ஷா அப்தாலி.
துரானி சாம்ராஜ்யத்தை ஆப்கானிஸ்தானில் நிறுவனவர். நம்ம இது இங்கே இல்லை அங்கே பார்த்துருப்போம் 11th ஸ்டாண்டர்டில். 1761 இது ஒரு புக் பேக் கொஸ்டின் நமக்கு. ஃபஸ்ட் பாயிண்ட்டு, டெல்லிக்கு அருகே இருக்கக்கூடிய பானிபட் போரில் மராத்தியர்களோட குறுகிய கால பேரரசு முடிவுக்கு வந்துருச்சு. பஞ்சாபை தாண்டி ஆட்சி பரப்பை விரிவாக்கக்கூடிய மராத்திய முயற்சியை ஆப்கானிய அரசராக இருக்கக்கூடிய அகமது ஷா அப்தாலி வந்து தடுத்து நிறுத்துறாரு. அதுக்கு மேலே நீங்கள் வரக்கூடாது அப்படின்னு. அப்தாலி பார்த்தீங்க அப்படின்னா இறுதியாக டெல்லி மீது படையெடுத்து வர்றதுக்கு முன்னாடி 8 முறை ஆல்ரெடி படையெடுத்திருக்காரு. மராத்தியரோட படையினர் பார்த்தீங்க அப்படின்னா பல தளபதிக்கும் கீழே தான் போரிட்டிருப்பாங்க. இங்கே பானிபட் போரில், 3வது பானிபட் போரில். 3வது பானிபட் போர் அப்படிங்கும்போது பீரங்கி படைகள் தான் போரோட முடிவை நிர்ணயம் பண்ணது. ஏன் அப்படின்னா அப்தாலி வந்து இடமாற்ற பீரங்கி படைகள் பார்த்தீங்க அப்படின்னா அப்தாலியோட இடமாற்றப்படக்கூடிய பீரங்கி படைகள் பார்த்தீங்க அப்படின்னா மராத்திய காலாட்படையையும் மராத்திய குதிரைப்படையும் சிதறடிக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து அங்கே தோல்வியில் முடிஞ்சிருது. பானிபட் போரில் நிறையா பேர் இறந்துருப்பாங்க. 3வது பானிபட் போரில் முக்கிய தளபதிகளில் இறந்துருப்பாங்க. நம்ம 11th இதில் பார்த்தோம். ஸோ பானிபட் 1761 அந்த போரில் தோல்வி விட்டுறதுக்கப்புறமா அங்கே இருந்த தப்பிச்சு வந்த அந்த இறந்தது போக மிச்சம் இருக்கிற அந்த வீரர்கள் இருக்காருங்க இல்லையா, மராத்திய வீரர்கள், அவங்க ரிட்டன் மகாராஷ்டிராவுக்கு திரும்ப போய் சொல்கிறதுக்கு 6 மாதங்கள் ஆயிடுச்சு. அதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு துணைக்கண்டத்தில் மராத்தியர்களோட ஆதிக்கமே முடிவுக்கு வந்திருக்கும். ஸோ நமக்கு இந்த அளவுக்கு வந்து நமக்கு 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதுக்கு மேலேயும் வந்து 11th புக்கில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் மராத்தியர்களோட நிர்வாகம் எப்படி இருந்தது, யார் யார் ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத பார்த்துருப்போம். ஸோ இதில் 3ஆம் பானிபட் போருக்கு அப்புறமே பார்த்திங்கன்னா கூட நமக்கு இன்னும் நிறைய கொடுத்துருப்பாங்க. பேஷ்வாக்களோட அதிகாரம், மராத்திய பேஷ்வாக்களின் கீழே நிர்வாகம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது இன்னும் நிறையா கொடுத்துருப்பாங்க. ஸோ நமக்கு அந்த வீடியோவில் பார்த்திங்கனாலும் தெரியும், நிறையா தெரியும். ஸோ நமக்கு இந்த 7th ஸ்டாண்டர்டோட மராத்தியர்கள் மற்றும் பேஷ்வாக்களோட எழுச்சி பாடம் நிறைவு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.